டிவைன் ட்வின் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். என்னுடைய பெயர் அருட்தந்தை அபியுத். இங்கிருக்கின்ற இந்த ஆலயம் தூய இறுதி ஆண்டவர் ஆலயம், அரக்கோணம் பங்கு. இந்த ஆலயம் சுமார் 104 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு பங்கு ஆலயம். இந்த வருடத்தினுடைய முதல் சனிக்கிழமையில் அன்னை மரியாவை பற்றிய ஒரு சில சிந்தனைகளை உங்களிடம் பகிர ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக, சிலுவையின் அடியில் அன்னை மரியா நின்ற பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய அன்பு சீடரிடம், இதோ உம்முடைய தாய் என்று அன்னை மரியாவை நம் அனைவருக்கும் தாயாக ஏற்படுத்தினார். அன்று முதல் இன்று வரை அன்னை மரியா நம் அனைவருக்கும் ஒரு அன்பு தாயாக, நம்மை அரவணைக்கின்ற ஒரு தாயாக இருந்து வழிநடத்துகின்றார். நம்முடைய மண்ணுலக தாய்மார்கள் நம்மளை எந்த அளவுக்கு அன்பு செய்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். அதைவிட ஒருபடி மேலாக நம்முடைய அன்னை மரியா கடவுளின் தாயாக, நம் ஒவ்வொருடைய தாயாக, நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்ற அன்பு தாய். அவரை நாம் தாயாக கொண்டிருப்பது நமக்கு பெருமை சேர்க்கின்றது. இரண்டாவதாக, அன்னை மரியாவை பற்றி பேச வேண்டும் என்றால், அன்னை மரியானுடைய கீழ்ப்படிதலும் அவருடைய தாழ்ச்சியும் தான். வானதூதர் அவரிடம் வந்து, அவர் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்று சொல்லி, அவருக்கு நீ தூய ஆவியால் கருவுற்றிருக்கின்ற என்று சொன்ன பொழுது, நான் ஆண்டவருடைய அடிமை என்று ஏற்றுக்கொண்ட அன்பு தாய். அவர் அன்று சொன்ன அந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த அன்பு தாய். அந்த கீழ்ப்படிதல் உச்சம் என்று சொன்னால் நாம் நம்முடைய அன்னை மரியாவை தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய தாயாக இருந்த போதும் அந்த தாழ்ச்சியின் உச்சத்தை பெற்றிருந்த நம் அன்பு தாய். தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்தித்த போது, நான் கடவுளுடைய தாய் என்று அவள் பெருமிதம் கொள்ளவில்லை. மாறாக அவர் சொன்னதெல்லாம், என் ஆன்மா ஆண்டவரில் பேரு வகை கொள்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் உள்ளம் போற்றி புகழ்கின்றது என்று தன்னுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அந்த ஆனந்தத்தையும் சொல்கின்ற ஒரு தாயாக இருந்தார். மூன்றாவதாக, அன்னை மரியா பற்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அன்னை மரியா பரிந்துரையின் தாயாக இருக்கின்றார். காண ஒரு கல்யாணத்தில் அங்கு திராட்சரசம் தீர்ந்த போது தன்னுடைய மகனிடம் சென்று, மகனே, இந்த பிள்ளைகளுக்காக ஏதாவது நீ செய்ய மாட்டாயா என்று கேட்கின்ற தாய். என் மகன் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்கின்ற தாய். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு நாளும் பரிந்துரைக்கின்ற ஒரு தாயாக, நமக்காக தன்னுடைய மகனிடம் ஜெபிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். இவரை நாம் தாயாக, அன்னையாக கொண்டிருப்பது நமக்கு பெருமிதத்தை தருகின்றது. அன்பார்ந்தவர்களை, அன்னை மரியா கடவுளின் தாய், நம் அனைவரின் தாய். அன்னை மரியா கீழ்ப்படிதல் உச்சம், தாழ்ச்சியின் ஒரு உச்சமாக இருக்கின்றார். அன்னை மரியா ஒரு பரிந்துரையின் தாயாக, நமக்காக ஒவ்வொரு நாளும் செபிக்கின்ற அன்பு தாயாக இருக்கின்றார். அன்னை மரியாவை போற்றி ஒவ்வொரு நாளும் புகழ்வோம். அன்னை மரியாவுடைய ஆசீர்வாதம் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களிலும் ஒவ்வொரு நாளும் தங்குவதாக. ஆமென்.